8வது மாதத்தின் 9ஆம் தேதியில் உங்களுடைய சமுதிரம் கடந்து வர உதவி செய்வதற்காக சகோதரன் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்தி நடத்தி நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக சகோதரம் தேவரே பெரிய காரியங்களை செய்வீராக. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரீசீர தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர், அற்புதங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளில் புதிய வாரத்தில் கடந்து வர உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரை இந்த ஆராதனையை பொறுப்படும் ஆசீர்வதியும். இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய சகல ஆராதனைகளிலும் கர்த்தர் கடந்து போவீராக. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது பாடல் ஆராதனை நாம் எல்லாரும் வைக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தின் 2வது வாரத்திலும் கூட மறுபடியும் அப்பாவை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படினால நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இணைந்து அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கே எல்லாம் கிருபைகளை நினைத்து நன்மைகளை நினைத்து என்று பாடப்போம். அந்த பாடலை பாடலாம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தடை நடுவாய் பிரித்து எங்கள் தேவனே கரமே. செங்கடல் தடை நடுவாய் பிரித்து எங்கள் தேவனே கரமே. தாங்கிய தீயினால் உறையும் தயவாய் வா, தயவாய், தயவாய் வா, தயவாய். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருந்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருந்தேன். கிருபையின் மகனான நமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரின் இருந்தத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழைக்கப்பட்டோரின் இருந்தத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அழகில்லா திருக்கமிதனே அவனியோர் களிப்பீரா, அவனியோர் களிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றி
ஆண்டவர் இயேசு எத்தனையோ நன்மைகள் இந்த வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர் நம்மளுக்கு பாராட்டின அந்த இரக்கங்கள் மகா பெரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடை ரெண்டாக பிரித்த தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலும் இந்த மக்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படினால நாம் நன்றியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும் போது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற செங்கடைகளும் யோர்தானும் ரெண்டாக நமக்கு முன்பதாக குவிந்து நிற்கும். நாம் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளலாம், மாபெரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் எல்லாம் இயேசு என்ற பாடலை பாடப்படுகிறோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகுமே உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாற்றுக்கும் எல்லாமா இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதர்கள் இந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாம இருப்பாங்க. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கவலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லலாம். உங்களுடைய அன்பை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் காணப்படலாம். இல்லை உங்களிடத்துல அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீங்க பயங்கரமான கவலைகளின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, வியாதிகளின் மத்தியில நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களை எல்லாவற்றிலும் உங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி உங்க மனதில் நீங்கள் போராட வேண்டாம். இடத்துல அன்பு செலுத்த எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நான் வேலை பார்க்கிற இடத்துல ஒருவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை அடக்கி ஆளுகிறார்களே என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, என் குடும்பத்துல என்னை எல்லாரும் அடக்கி ஆளதான் விரும்புகிறார்கள், என்னுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கலங்குறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை காண்கிற ஒரு அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். உடைய இறைக்கின் ஆழத்தில் இருந்தவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உடைய கவலைக்கே அவர் போதுமானவராயிருக்கிறார். உடைய கண்ணீரின் வாழ்க்கையில் அவர் போதுமானவராயிருக்கிறார். பலவீனத்தின் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். வியாதியின் மத்தியில் அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். உடைய போக்கிலே வரத்தில் அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமேகளுக்கு எல்லாமானவரே, எல்லாவற்றுக்கும் எல்லாமான தகப்பனே, நம்மளுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நம்மளுமே ஆராதிக்கிறோம். அப்பா, எல்லாரும் வாயை திறந்து ஆராதிப்போமா? வாயை திறந்து ஆராதிக்க, கரங்களை உயர்த்தி ஆராதிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நம்மளுமே ஆராதிக்கிறோம். இயேசுவே, நம்ம நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, இங்க வாழ்கப்பா. தேவாதி தேவனே, நம்மளுமே ஆராதிக்கிறோம். இந்த கண்ணீரை துடைக்கிறவர், இந்த கவலைகளை போக்கிறவர், இந்த வியாதியின் கூறுகளை முறித்துக் கொள்ளுகிறவர். அப்பா, எங்கள் பரிகாரி, எங்கள் பரிகாரியே நம்ம நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உயர்த்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றிக்காகவே கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எங்களை நேசிக்கிற தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்கள் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் அப்பா. நீங்கள் எங்களை நினைவு கூறுவதற்கு நாங்கள் ஏமாத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய விலையேற பெற்ற அன்பின் நிமித்தமா நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீங்களே, அந்த அன்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நேசித்திரு, எல்லாரும் சொல்லுமா? இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்வேன்? நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்வேன்? உம்மாதா நோக்கமுற்றமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. இம்மாதா நோக்கமுற்றமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்திரு, இம்மாத்திரமன்னானனா. என் இயேசுவை நேசித்திரு, இம்மாத்திரமன்னானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை அவர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை அவர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நீங்களும் நானும் அவர் நம்மை விசாரிப்பதற்கு தகுதியற்ற பாத்திரங்கள். ஆனால் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை அவருடைய பிள்ளைகளாக்கி அப்பா என்ற ஒரு தகுதியை அவர் நமக்கு தந்து, பிள்ளைகள் என்ற ஒரு தகுதியை நமக்கு தந்து, அப்பா தகப்பன் பிள்ளைகள் என்ற அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை யாரும் சோர்ந்து போயிடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில சத்ரு பல உபத்திரத்தின் பாதை அனுமதிக்கிறார். இனியும் வருகிற நாட்கள் நம் சோதனையின் படிகளாகத்தான் கடந்து போக வேண்டும். ஆனாலும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. சோதனை காலத்திலும்
உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இப்பொழுது நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய வியாதிகள், இந்த பலவீனங்கள், சமாதான கேடுகள், உங்களை மற்றவர்கள் படித்தனதான காயங்கள் எல்லாவற்றையும் நம்ம கொஞ்ச நேரம் ஓரம் ஒதுக்கிட்டு இவை எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் தருகிற அப்பாவை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து நன்றி செலுத்துங்க, வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஐயா. மகிமையின் ராஜனே நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ள எங்களை நோக்கி பார்க்கிற தகப்பனே நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே அப்பா. உன் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த
கிருபை போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதியிலே அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. அவருடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் அவருடைய கிருபை போதுமானதா இருக்கிறது. தொடர்ந்து மீதி உள்ள நாட்களிலே அவருடைய தம்முடைய கிருபையினால உங்களை அனைத்து பாதுகாப்பார். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக இருக்கின்ற விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்மை உயர்த்த அவர் விரும்புகிறார். அவர் கனப்படுத்த நம்ம விரும்புகிறார். நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் மடிந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனமற்று இருக்கிற நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன்னை கொண்டு வந்து உயர்த்த முடியாத அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை நீங்கள் காண போகிறீர்கள். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்ல ஆரோக்கியம் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நல்ல பலன் கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நல்ல கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனுடைய வாக்கியம் பகிர்ந்து கொள்வோம். சங்கீதக்காரன் புஸ்தகத்தில் சங்கீதம் 3ஆம் அதிகாரம். சரி, சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறதுமாய் இருக்கிறீர். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கடைசி அவர் சொல்றார், என்னை உயர்த்துகிறவமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம், உங்களை உயர்த்த போகிற தேவனை அவர் நன்றி சொல்லும் விதமாக, நாம் பெற்றுக்கொள்ளும் விதமாக கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க விசுவாச கண்களினாலே உங்க உயர்வை பாருங்க, பார்க்கலாம். நான் உயர்த்தப்பட போகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறேன். சொல்லுங்க. நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். காணொலி மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை என்னோடு ஓட்டு சேர்ந்து சொல்லுங்கள். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. சரி, அவர் ஆனாலும் என்று சொல்லுகிறபடினால் இது தொடக்கம் அல்ல, ஏற்கனவே காரியங்களை சொல்லி அதை தொடர்ந்து வருவதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஏதோ காரியங்கள் அவர் சொல்லி இருக்கிறார், அந்த சொல்லின் தொடர்ச்சி தான் ஆனாலும் என்ற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லுகிறது, பட் யாவே யூ ஆர் லைக் எ சீல், பட் யாவே யூ ஆர் லைக் எ சீல் that protects me, you greatly honor me and you encourage me. இப்படி எல்லாம் வேதத்தில் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. தமிழில் கண்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். எப்படி? you are like a shield, அவர் என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. ஷீல்டுனா கேடகம் இல்லை. அந்த கேடகத்தை யார் பயன்படுத்துவார்கள்? யுத்தத்துக்கு போகிற ஒரு கையிலே ஒரு கேடகமும் ஒரு வாளும் இருப்பதை பார்க்கிறோம்.
ஏனென்றால் இந்த கேடகம் என்பது அவனை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கேடகம் அந்த தகரம் அல்ல, அந்த பொருள் அல்ல, நீதான் எனக்கு கேடகம். அல்லேலூயா. ஒருவன் நம்மை வீழ்த்த வரும் பொழுது, அல்லது அடிக்க வரும் பொழுது, நம்ம கொலை செய்ய வரும் பொழுது, நமக்கு விரோதமாக எழும் பொழுது, நமக்கு முன்னாடி யார் இருக்கா? என் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேடகமாய் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த வாரம் முழுவதும் உங்க வாழ்க்கையில் அவர்தான் கேடகம். அல்லேலூயா. அப்படின்னா அவர்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வேற யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது. ஒருவேளை நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு வீடா இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயின் தகப்பனா இருக்கலாம், அல்லது உங்கள் சகோதர சகோதரியா இருக்கலாம். ஆனால் தனிமையில் நீங்க தனிமையா போகும் பொழுது உங்களுக்கு யார் பாதுகாப்பு? அல்லேலூயா. என் ஆண்டவர் தான் பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இது முதற்கொண்டு கர்த்தர் உன் போக்கிய மரத்தையும் ஆசீர்வதிப்பார். உன் போக்கிய மரத்தில் இருப்பது யார்? என் ஆண்டவர். அவர் தான் உன்னை பாதுகாக்கிறார். ஏசாயா 52:12 சொல்கிறது, அவர் எழுதுகிறார், நமக்கு முன்னாக போகிறார், உன்னுடைய சமூகம் எனக்கு முன்னாக செல்கிறது, உன்னுடைய மகிமை எனக்கு பின்னாலே என்னை காக்கிறது. வாசிங்க ஒன் மோர். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் முன்னே போறார், அந்த தேவன் உங்களுக்கு பின்னால் இருந்து காக்கிறமாய் இருக்கிறார். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் உனக்கு முன்னாக அவர் சொல்லுகிறார். எல்லா காரியத்தையும் அவர் பேஸ் பண்ணுவார். பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர் பேஸ் பண்ணிக்கிறார். உனக்கு தீமை செய்ய எழும்பினால் அவர் பார்த்துக் கொள்வார். உனக்கு சத்துருவா யாரும் அவர் பார்த்துக் கொள்வார். whatever your problem, you don't worry, நீ கவலைப்படாத, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் முன்னே போகிறார். அவர் முன்னாடி போய் உன்னை காக்க முடியாது போகிறார். He is a shield of our Lord. அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் இந்த சங்கீதக்காரர் இந்த காரியத்தை சொன்னார் தெரியுமா? அவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா, 3ஆம் சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி சொல்றார், சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர் சொல்ல, சத்துருக்கள் எனக்கு பெருகி இருக்கிறார்கள். ஆனா அந்த சத்துரு யாரு? அந்த பிராக்கெட்ல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களா 3ஆம் சங்கீதம் அந்த பிராக்கெட்டுக்குள்ள வாசிங்க. ஆமா, அவன் சத்துரு மற்றவர்கள் அல்ல. இங்க அவர் மென்ஷன் பண்ணுகிறார், தன்னுடைய சொந்த மகனே சத்துருவாய் எழுதியிருக்கிறார். பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரகாஷ் என்றதான ஒருவன் தன்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் கூட பிறந்த அவங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 9 பேரை அவன் கொலை செய்து விட்டான். பேப்பரெல்லாம் வந்துச்சு. நான் இது ஏறக்குறைய பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அவனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சினிமாவில் பார்த்தேன், சொத்துக்காக அந்த ஆசைகளுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்தேன் என்று சொல்லுகிறான். கூட பிறந்த அக்கா மாப்பிள்ளை, அக்காவுடைய பிள்ளைகள், டோட்டலாக ஒரு 9 பேர் என்று பேப்பரில் வந்துச்சு. காரணம் சொல்லுகிறார், என்னுடைய மகன் அப்சலோம், என்னுடைய மகன் அப்சலோம், அவன் எனக்கு விரோதமாக எனக்கு வந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளையே, காலம் கொடிதாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ தாய் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ தகப்பன்மார் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், சத்துருவாய் மாறிவிடுகிறார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா, உனக்கு ஒருவர் எழும்ப முடியாது, உனக்கு ஒருவர் சத்துருவாய் எழும்ப முடியாது என்று சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாக என் வார்த்தை வருகிறது உனக்கு.
நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த வார்த்தை உன்னை பயன்படுத்துகிறது? எந்த சூழ்நிலை உன்னை பயன்படுத்துகிறது? எப்படிப்பட்ட காரியம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு கவலைப்படாத, என் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, என் நன்மகனே, மகளே, என் பிள்ளைகளே, உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்ட். உனக்கு நான் கேடகமாக இருக்கிறேன். மகனே, கவலைப்படாத. உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய, உன்னை எதிரியை எழும்பக்கூடிய பலர் உன் அலுவலகத்தில் வரலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், இனமான ஜந்துக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒருவரும் உனக்கு விரோதம் வர முடியாது. என் ஆண்டவர் உனக்கு கேடகமாக இருக்கிறான். ரெண்டாவது சொல்றாரு, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், 1 2 இல்லை, 1 2 இல்லை, நிறைய பேர் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. நிறைய பேர் தாவீது வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக எழும்பி எத்தனை பேர் பல சூழ்நிலையை கடந்து வருகிறான். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக பலர் எழும்பலாம். அப்படி எழும்புனாக்கா யூ ஆர் கரெக்ட். நீ உண்மையான ஒரு விசுவாசி. உனக்கு பிரச்சனையே இல்லைன்னா நீ உண்மையான விசுவாசியே இல்லை. உனக்கு போராட்டமே இல்லை. உனக்கு உண்மையான விசுவாசியும் இல்லை. உனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியே அல்ல. உனக்கு போராட்டம் இருக்கணும், பிரச்சனை இருக்கணும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனபடினால பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனையை சந்திக்கிறார் அவர்தான். அல்லேலூயா. நீங்க சந்திக்க வேண்டாம், அவர் சந்திப்பார். ஏனென்றால் அவர் தான் உனக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமா சொன்னாங்க, தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர்கள் சொல்கிறார்கள், தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பே இல்லை. அப்ப தேவன் கூடயே இல்லை. தேவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை. தேவன் உனக்கு எந்த காரியம் செய்ய மாட்டார் என்று சொல்கிறார். ரட்சிப்பே இல்லை, உனக்கு விடுதலையே இல்லை, உபகாரமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, எதுவுமே உனக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். பெரிய தேவனுடைய பிள்ளையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ சதா நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படாதே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமா சொல்றார், நீர் எனக்கு கேடகம், அதே சமயத்தில் நீர் எனக்கு மகிமை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைலாம் கடந்து வரும்போது, இது சத்துருக்கள் பிரச்சனை, உனக்கு விரோதமாக பேசுறவனுடைய பிரச்சனை, உன்னை தூசிக்கிறவங்க மத்திய இந்த பிரச்சனைலாம் கடந்து வரும்போது அவரை என் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. உனக்கு மகிமை வர காரணம் என்ன தெரியுமா? பாடுகளை கடந்து வந்ததுனால உனக்கு மகிமை உண்டாகிறது, கனம் உண்டாகிறது, க்ளோரி. அந்த ஹானர் இங்கிலீஷ் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? யூ கிரேட்லி ஹானர் மீ, யூ கிரேட்லி ஹானர் மீ. ஆமாம், என்னை அதிகமாக நீர் மிகவும் என்னை கனப்படுத்துவீர், நீரே இந்த கனத்தை உண்டாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு கனம் உண்டாகும் பிரியமானவர்களே, உங்களுக்கு மகிமை உண்டாகும், உங்களுக்கு கிருபை உண்டாகும், உங்களுக்கு உயர்வு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஆமாம். அல்லேலூயா. சரி. ஆனபடினால அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இவ்வளோ பிரச்சனை உங்களை தாழ்த்த மாட்டார். பிரச்சனை வரும், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், நிந்தை, அவமானம் ஒரு உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ எனக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் எனக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். இந்த காரியம் எந்த காரியம்? இவனுக்குமே பல காரியங்களை மீட் பண்ணி வந்திருக்கிறான். அதே தான் இங்கேயும் தாவீது பல காரியங்களை அவன் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறான். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அவன் பிரச்சனை கடந்து வந்திருக்கிறான். என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த 14ஆம் அதிகாரம் 1 2 வசனத்தை வாசித்தா அங்கே 9 ராஜாக்கள் வருகிறார்கள். 4 ராஜாக்களுக்கும் 5 ராஜாக்கள் மத்தியில் சண்டை. அப்படி சண்டை வரும்போது அதில் சோதம் குமார் ராஜா அவன் வீழ்ந்து போனான். அவனுக்கு தோல்வி ஏற்படும் வேதம் சொல்கிறது.
முறியடிக்கப்பட்டான். 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14:10. அந்த சித்தீம் பள்ளத்தாக்கில் இலக்கையில் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி விழுந்தார்கள். அப்போ அந்த 5 ராஜாக்கள், இந்த 4 ராஜாக்கள் வீழ்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சோதோம் குமாராஜ் முறிந்து விழுந்த ஓடிய விட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்தான்? அவன் ஓடி விட்டான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி ஓடும்போது 12வது வசனம், ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இவன் சோதோம் குமார பட்டணத்துல குடியிருந்ததுனால அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வரல. அல்லேலூயா. தேவ பிள்ளைய இவன் ஏன் சோதோம் குமாராவுக்கு போனான் தெரியுமா? ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டைகள் ஏற்பட்டது. சண்டை ஏற்பட்ட உடனே மனஸ்தாபம் ஏற்பட்டது. குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்படுகிறது இல்லையா? அவங்களுடைய மனைவி என்ன பேசியிருப்பாங்க? ஏங்க நீங்கள் அவங்களோட ஒன்றா நம்ம தனியாக போகலான்னு அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ குடும்பத்தில் பெரிய குழப்பம். அந்த நேரத்தில் ஆபிரகாம் மனைவி என்ன சொல்லியிருப்பான்? எதுக்கு இந்த போராட்டம்? அவனை பிரித்து விடுங்க, அவன் தனியாக போட்டுங்க, அவன் சம்பாதிக்கணும் அவன் சொல்லியிருக்கலாம். லோத்து மனைவி சொல்லியிருப்பான், எதுக்கு நம்ம அவங்களோட ஒரு போராடிட்டு இருக்கணும், நம்ம வேலைக்கார கூட்டு நம்ம தனியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இவங்களுக்குள்ளே அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பம், 2 குடும்பத்துக்கும் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் ஒரு நீதிமான். அவர் என்ன பண்ணார்? அந்த குழப்பத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம யோசித்து சரி தம்பியை கூப்பிட்டார், அண்ணன் மகனை கூப்பிட்டார். அப்பாவா, ஏன் நமக்குள் சண்டை போட வேண்டும்? சந்தோஷமாக நீ உன் குடும்பம் வேலைக்கார தனியாக போயிருங்க, நாங்கள் எங்கள் வேலைக்கு தனியாக போகிறோம். ஆனால் முதலாவது நீ ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ண. ஏன்னா நான் ஒரு இடத்த சூஸ் பண்ண நீ சொல்லுவேன், சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, இடத்த நல்ல இடத்த பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆகவே நீ நல்ல இடத்த தெரிந்து கொள் என்று சொன்னான். அப்பொழுது இவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன பண்ணான்? சோதோம் குமாரா பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் அவன் சோதோம் குமார பட்டணம் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அழிவு வர காரணம் தெரியுமா? இவன் ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்கல. உலகத்தின் அழகை பார்த்து, உலகத்தின் செழிப்பை பார்த்து, உலகத்தின் காரியங்களை பார்த்து இவனுடைய மனங்கள் மாறுபட்டு உலகத்தின் மேல் சாய்ந்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, 2 பேர், ஆபிரகாமும் இருக்கிறான், லோத்து இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் லோத்து உலகத்தின் காரியத்தை பார்த்தான். உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் அன்பு, உலகத்தின் பாசங்கள், உலகத்தின் காரியங்களை பார்த்து அந்த பக்கமாக தெரிவிட்டான். ஆனால் ஆபிரகாமோ அவன் எங்கேயுமே போல அவன் அங்கேயே இருக்கிறான். அடுத்து எங்கே செய்வது? என் ஆண்டவர் அவனோடு பேசுகிறான். ஆபிரகாமே, இதை தெரிந்து கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு இடத்தை காட்டினார். அவங்க சென்று போனார். அப்போ ப்ராமிஸ் பண்ணுறார், வளர்த்து கிடைக்கா நட, உனக்கு இந்த பூமியை தருவேன்னு சொல்கிறார். ஆனால் இவனும் உலகத்தின் மேலே ஆசை வச்சு, உலகத்தின் மேலே அழகு வச்சு, உலகத்தின் மேலே பாசம் வச்சு, உலகத்தின் காரியத்தை பிரியமாகி தன் மனைவி பிள்ளைகள்லாம் பேச்சை கேட்டு அவன் அங்கே திரும்பி போனான். அதுதாங்க சோதோம் குமாரப்பட்டது. அல்லேலூயா. அப்போ சோதோம் குமார பட்டணத்தில் இவன் பொருட்களாக இழக்கிறது ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பிரச்சனையில் ஆபிரகாம் போய் சண்டை போட்டு அந்த ராஜாக்களோடு போராடி அந்த பொருட்கள்லாம் திரும்பி மனைவி பிள்ளைகளை திருப்பி கொண்டு வரும் பொழுது தான் மெல்கிசேதேக்கு வருகிறான். வந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவர் வெளிப்படுகிறார். தரிசனத்தில் அவனை தோண்டி, ஆபிரகாமே அவன் மகாபரிய பலனமாக இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைய பிரச்சனையை கடந்து வரும் பொழுது தேவன் நம்மளோட இருப்பான். அல்லேலூயா. பிரச்சனை ஓடையாக இருப்பான். அவர் தான் மீட் பண்ண. நீ கடவுளை நம்பிருங்க. ஒரு பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது, ஒரு போராட்டம் உங்களை மேற்கொள்ளாது. நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் கில்போ மலையில் சவுளுடைய பிள்ளைகளெல்லாம் விழுந்து போனார் பட்டயத்தினால். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், அந்த கில்போ மலையில் கேடகமெல்லாம் விழுந்து போயிடுச்சே, பாதுகாக்கிற கேடகமெல்லாம் விழுந்து போயிடுச்சே, என் ஆண்டவருடைய பாதுகாப்பு சவுலுக்கு இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தம் அவன் கேட்க முடியலையே, தேவன் அவன்கிட்ட பேசலையே,
காரணம் என்னவென்றால் அவன் தேவனுக்கு பிரியமா நடக்கல. நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்க அவர் சத்தம் கேட்கும், இல்லைன்னா கேட்கவே கேட்க. ரோமர் 8:1 சொல்லுகிறது. அதுங்க ரோமர் 8:1. ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கணும். நம்முடைய நடக்கை ஆவியால் நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா. நம்முடைய நடக்கை முக்கியம். பிரியமான நம்முடைய ஆட்டிடியூட் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய பேச்சு தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய நண்பர்கள் தேவனுக்கு பிரியமான இருக்கணும். நீங்க விரும்புகிற சிநேகிதர் உங்களுக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. நாம் உலக மக்களோட கலந்து உலக மக்களை போல வாழக்கூடாது. நீ கர்த்தருக்காய் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறாய். நீ கர்த்தருக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். பிரியமானவர்களே, ஆவியின்படி நடக்கும். ஆவியின்படி நடக்கும். அதான் 13 சொல்லி 8:13. 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அந்த ஆவினாலங்க சில காரியங்கள் ஆவினால நடத்தப்படும். சாவினால சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பு. அப்படின்னா எப்படி? இப்போ நம்மளுடைய என்ன சொல்லுது? டிவி பாருங்க இல்லையா? ஆனா ஆவியா சொல்ல டிவி பார்க்காத, அது வேண்டாம். ஆவியா சொல்றார் அந்த நேரத்தை எனக்கு செலவிடு, செபம் பண்ணு, பைபிள் படின்னு சொல்றார். அப்போ அந்த ஆவியினால அந்த மாம்சத்தின் கிரி, மாம்சன் இச்சை, மாம்சத்தின் விருப்பத்தை என்ன செய்றீங்க? அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபர்சன் அமெரிக்காவில் கணினியா யாரோட உதவி இல்லாமல் இருக்கிறான். இருக்கும்போது அவன் எண்ணெயை காய வச்சு அப்பளம் பொரிச்சான். எண்ணெயை காய வச்சு அப்பளம் பொரிச்சான். அப்பளம் பொரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதத்தில் சட்டியை தட்டிட்டான். கொதிக்கிற எண்ணெய் அது அப்படியே அவன் தொடையில் பூரா விழுந்துச்சு. எப்படி இருக்கும்? அவனுக்கு யார் உதவி செய்வான்? யாரு உதவி செய்வான்? இங்கே இருந்தால் நம்ம கை காலில் ஏதாவது பண்ணலாம் இல்லையா? அங்கே யார் உதவி செய்வான்? அவ்வளவும் பொத்திருந்தா என்ன இருக்கும்? தொட பூரம் பொத்திருந்தா பெரிய பொட்டலமாக இருக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு கொப்பளம் கூட இல்லை. அல்லேலூயா. தேவப்பிள்ளை தேவன் உனக்கு கேடகமாக இருக்கிறான். அவர் தான் உனக்கு கேடகம். அப்போ அந்த எண்ணெய் விழுந்த பொழுது அது என்ன செஞ்சு? அதோட காயத்தை உண்டாக்கல, புண்ணை உண்டாக்கல. பிரியமானவர்களே, தொட ஊரம் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நடக்க முடியாது, உட்கார முடியாது, என்னமோ பண்ண முடியாது, மோஷன் லெட்டின் போக முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா? துணி கட்ட முடியாது. ஆனால் ஒரு சின்ன சாப்பு கூட, சின்ன கொப்பளம் கூட வராது. தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. உனக்கு கேடகமாக தான் கேடகம். பிரியமானது அந்த ஊரில் யார் உதவி இருக்கான்? ஒருத்தர் கிடையாது. தனிமையான ரூம். தேவ பிள்ளைய நான் தேவனோடு இருப்போம், தேவன் சொல்வதை கேட்போம், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பான். பரலோக பிதாவே தருமையான வேலைக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு மகா பலனுமாக இருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை காத்து வழிநடத்துகிறவர், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேடகமாக இருக்கும், வாழ்க்கையில கேடகமாக இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம், நீரே எல்லாம் பார்த்துக்கொண்டு நீர் அற்புதங்களையும் ஆசீர்வதியும் அவளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகலம் நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சந்தோஷம் சதா கர்த்தர் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. Hallelujah. 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 Hallelujah.